அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே கலகலத்த எம்ஆர்சி நகர் அப்படின்றதுல செந்தில் பாலாஜி வீட்டில் இன்றைக்கி பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. அதை நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, பனையூரில் இன்றைக்கி பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கி படையெடுத்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் நாளைக்கு தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்குது. முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுறார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறார். இதை பற்றி நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லிருங்க. குறிப்பா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சட்டசபை முடிஞ்ச ஒரு நிகழ்வு பாதியிலே நேரலை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொடி பிடிச்ச திமுக எம்எல்ஏக்கள் ஒரு புறம் இருக்க, நேற்று என்னெல்லாம் நடந்ததோ, யாரெல்லாம் வார்த்தையை விட்டாங்களோ, இதெல்லாம் இன்னைக்கு திமுக சைடில் இருக்கிற உதயநிதி அவர்கள் நினைச்சிருப்பாரு. நேரலை நிப்பாட்டிட்டாங்கல்ல, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி பேசுனது பூரா ஒட்டுமொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் பயங்கரமாக வீடியோவா அது பரவிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா கொடுத்த பதிலடியிலிருந்து சிவசங்கர் எழுப்பின அந்த அட்லி கேள்வி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த பதிலடியே இன்னைக்கு நீங்கள் வீடியோ நேற்று நைட்லேருந்தே பரவலாக போயிட்டு இருக்கு. நேற்று நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த நேரலை நிகழ்வானது 2 மணி நேரத்துக்கு லைவ் நிப்பாட்டிட்டாங்களே தவிர இது அனைத்துமே ரெக்கார்டு பண்ணப்பட்டது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, நேற்று சொன்னாங்க பார்த்தீங்களா, பிரேமலதா வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கல்ல, உள்ள கலைபரமாகுது, தாவேக்கா கணவர் சரியாக துதிப்பாடுறாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. முழுக்க முழுக்க அவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. வாயை விட்ட திமுக எம்எல்ஏக்கள் சிக்கி தவிச்சிருக்காங்க நேற்று சட்டசபையில். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோம், கேள்விலாம் இன்னைக்கு பதிலாக வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தாண்டி முழுக்க முழுக்க அவங்க என்ன மாதிரிலாம் தமிழக முதலமைச்சர்கிட்ட பதில் சொல்ல முடியாமலும் இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட அனைத்து குற்றங்களுக்கும் கூனி குறுகி நின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா, எம்ஆர்சி நகரில் இருக்கிற செந்தில் பாலாஜி வீட்டில் ஒரு 100கணக்கான போலீஸ் பயங்கரமாக குமிஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்ஆர்சி நகரே கொஞ்சம் நேரம் கலகலத்துருச்சு. என்னவா இருக்கும்னு சொல்லும்போது கடைசியில் தான் வந்துச்சு, செந்தில் பாலாஜி அவருக்கு கிடையாது மேட்ரு, ஆனால் அவர் ஓடி போயிட்டார் நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு அப்படின்றது. மேட்ரு என்னன்னு சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜியோட தம்பியான அசோக்குமார் அவர்கள் போக்குவரத்து துறையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது அவருடைய உதவியாளராக அவரவே தம்பியவே நியமிச்சிருந்துருக்கிறாப்புல. அப்படி உதவியாளராக இருந்த அசோக்குமார் பார்த்தீங்கன்னா, பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட இருந்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற லஞ்சம் வாங்கினது, இதுக்கப்புறம் தன்னோட அண்ணன் தானே அமைச்சராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஊருக்குள்ளே கெத்தா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பல கடைகளில் மாமூல் வசூல் பண்ணது, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்தே சில கொலை வழக்குகளில் கூட அவருடைய பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த ஒரு காரணத்துக்காக அசோக்குமாரை காவல்துறையினர் பலவிதமாக வலை வீசி தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலம் அப்படின்றனால ஒன்றுமே பண்ண முடியல, தேட முடியாதுல அவங்களுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக லிஸ்ட்டில் இருக்கிற அவ்வளோ ரவுடிகளையும் தூக்கி உள்ளே போடணுன்ற ஒரு ஆணை வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேரை தேடும்போது சிக்கிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி நகரில் இருக்கிற அண்ணன் வீடான செந்தில் பாலாஜி வீட்டில் பதுங்கி இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே நைட்டோட நைட்டாக நம்மளுடைய காவல்துறையினோட வேலையாக தானே நைட்டு தூங்கிட்டு இருக்கோம்ல, அல்லேக்க ஆளத்திட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி என்ன நினைச்சிட்டாப்ல, ஆத்தாடி நமக்கும் நேருக்கும் எதிரான ஆதாரங்கள் ஆல்ரெடி அமலாக்கத்துறையிட்ட கிடைச்சிருச்சு, நம்மளை தான் தூக்கம் வந்துட்டாங்களாகும்னு அண்ணன் செவுரு ஏறி குதிச்சு ஓடி போயிருக்கிறாப்புல. யாரு காரை உள்ள விட்டுட்டு வேலைக்காரங்களோட காரில் போயிருக்காரு, அதாவது உதவியாளர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் சம்மந்தப்பட்டவங்களோட காரில் ஏறி நைட்டோட நைட்டாக கிளம்பி இருக்கிறாப்புல. இதுதான் மேட்ரு. காலையில் காவல்துறையிட்டேருந்து விளக்கம் வருது, ஐயா நாங்கள் உங்களை தேடி வரல, உங்களை தேடி நாங்கள் இன்னும் சீக்கிரம் வந்துருவோம், இப்போ வந்தது உங்கள் தம்பியை தேடி தான், எங்கே இருக்கிறாப்லன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா அவரை நான் பார்த்து பல நாள் ஆகிப்போச்சு, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் இப்போ தனியாக எம்ஆர்சி நகரில் குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அவருடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள் அவங்களுடைய சொந்த ஊரான கரூருக்கே திரும்பிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்டோடனே காவல்துறை கொத்தா கரூருக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே அசோக்குமாரை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், இன்னமும் கூட அசோக்குமார் அவர்கள் செந்தில் பாலாஜியோட லிங்கில் தான் இருக்கிறாப்புல. 2 பேருக்கும் பல்வேறு விதமான அந்த உருட்டல்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறனால இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க, என்னக்கா கைதுன்னு சொல்றீங்க ஆனால் இன்னும் கைது பண்ண மாட்டேன்றாங்கன்னு. முன்னாள் அமைச்சராக இருந்தவங்கள அப்படி டக்குன்னு தூக்கி உள்ள போட்டுற முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் சிக்கிருச்சு. 22 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நேருக்கு எதிரான அந்த கோர்ட்டில் கேஸ் நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அமலாக்கத்துறை மூலியமா ஆளுநர் முதற்கொண்டு ஒப்புதல் கொடுத்திருந்தாரு. அதுக்கான விசாரணை நாளைக்கு தொடங்குது. சீக்கிரம் விசாரணை முடிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வழக்குகளும் சீக்கிரமாக முடித்து வைக்கப்படும். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் இருக்கிற ஒட்டுமொத்த ஊழலுக்கான ஆதாரங்களும் இன்னைக்கு தமிழக அரசு கையிலையும் அமலாக்கத்துறை கையிலையும் கிடைச்சிருக்கிறனால செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் அடுத்து சிறைவாசம் தான் அப்படின்றது உறுதியாக நான் சொல்லிடுறேன்.
அடுத்து மிக முக்கியமான நியூஸ்க்கு வருவோம். நாளைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள். இதுக்காக பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, ஒட்டுமொத்தமா இருக்கிற உயிரியல் பூங்கா, வண்டலூர் பூங்கா அந்த மாரி பூங்காக்கள்ல 21 இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, அனுமதி இலவசம். அதாவது டிக்கெட் வந்து ஃப்ரீ. இதுக்காக பார்த்தீங்கன்னா, பல சர்ச்சைகள்லாம் கூட எழுந்துச்சு. என்ன உங்க அப்பா வீட்டு காசா நீங்கலாம் வந்து இலவசமா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வந்து பதிலடி திமுகவுக்கு பக்காவா குடுத்துட்டு இருக்காங்க. உன் அப்பா வீட்டு காசு எடுத்தா பெரிய பேனா நான் வந்து வைக்க போறேன். 10 அடிக்கு மேல செல வச்சு வைக்க போறேன்னு சொல்லிட்டு, சாரி 100 அடிக்கு மேல வைக்க போறேன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொன்னியே, அதெல்லாம் உன் அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு சுத்து வந்து மக்கள் நூலகம்னு வைக்க வேண்டிய பேரை கலைஞர் நூலகம்னு நூற்றாண்டு விழாக்குன்றது கொண்டாடி லட்சக்கணக்கான கோடிகளை அழிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? இதெல்லாம் ஒரு முதலமைச்சரா செய்யக்கூடியவருக்கு நம்ம செய்யற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 100 கோடியில நான் சமாதி அமைக்க போறேன்னு சொல்லிட்டு மெரினா கடற்கரையை வளைச்சு போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசான்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கேட்கலாம். கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பிறந்த நாள் அன்னைக்கு நெறைய திட்டங்கள் வருது. நாளைக்கு குறிப்பா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்க போறாரு. அதுக்கான கட்டுமான பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. சில நாட்களாவே அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, முன்னாள் பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் அவர்களுடைய அலுவலகம் தான் அது. எப்பவுமே வந்து புதிய எம்எல்ஏ போனாங்கன்னா, ஒரு மாரி ரெனோவேட் பண்ருவாங்க. அந்த மாரி பண்ணி இப்ப ஃபுல்லா திறப்பு விழாக்காக ரெடி ஆயிருக்கு. நாளைக்கு நம்மளுடைய பிறந்தநாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் அப்ப வந்து அத திறந்து வச்சு பிரம்மாண்டமா அரசாணைகள் வந்து வெளியிட போறாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய எம்.ஆர். விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜுலாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றது நாளைக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸோட இருக்க போது தமிழக வெற்றி கழகம் அலுவலகம் பனையூர்ல. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையான இன்று கிட்டத்தட்ட 200, 300 பேர் வந்து இன்னைக்கு பனையூர் வாசல்ல நிற்கிறாங்க. பெரிய பரபரப்பாகவே காணப்படுது. எதுக்காகன்னா முழுக்க முழுக்க அதிமுக இந்த மாதிரி மாற்றுக் கட்சிகள்ல இருந்து வந்து அதிக அளவிலான பேர் வந்து இன்னைக்கு பனையூர் அலுவலகத்துல அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் 2500 ரூபாய்க்கான ஒரு அரசாணை மற்றும் இலவச வெற்றி பயண திட்டம் அப்படின்றதும் வந்து மிக பிரமாண்ட அளவில் வந்து வெளியிடுறதா இருக்கார் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய பிறந்தநாள் முதலமைச்சருடைய பிறந்த நாள் அப்போ முக்கியமான அறிவிப்புகள் ஆல்ரெடி பொதுச் செயலாளர் வந்து வெளியிட்டிருக்காரு. என்னன்னா பட்டாசு வெடிக்கக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக பார்த்துருக்கலாம். நிறையா ஊர்களில் பார்த்தீங்கன்னா போஸ்டர்கள் பேனர்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு வருது. இனிமேல் வந்து ஹைவேஸில் இந்த பேனரு போஸ்டரு கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப கோவமாயிருவேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நேருக்கு நேராகவே சொல்லியிருக்காருன்றனால மாநகராட்சி ஊழியர்களை வைத்து இன்னைக்கு தமிழக அரசு ஒட்டுமொத்த வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில் தாவேகா நிர்வாகிகள் யாரும் பட்டாசு வெடிக்கிறதோ இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடவே கூடாது. முழுக்க முழுக்க மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் கொடுத்து ரத்த தானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்து பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு. என்னென்னா இன்றைக்கி பிடிஆர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திமுகலேயே கொஞ்சம் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னால் அவரை தான் சொன்னாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பிடிஆரோட அனைத்து புட்டுகளையும் வந்து புட்டு வச்சுட்டாருன்னு சொல்லணும். இவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே வந்து ஊழல் பண்ணினது, 2000 கோடி வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்றது. இது எதையுமே அவர் நேரடியாக பண்ணலை, உதவியாளர் மூலியமாக பண்ணியிருக்கார் அப்படின்ற தகவலும் வந்து வந்துடுச்சு. மதுரை மக்கள் சரியான ரிவீட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எம்எல்ஏ கூட ஆக விடாம வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய விடாம பண்ணியிருக்காங்க. அப்படின்றனால இவருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னப்பா பிடிஆர் அவர்களே ஒட்டுமொத்த மதுரையும் கையில வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, உங்களை எம்எல்ஏ கூட ஆக விடாம போயிட்டு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள்லாம் வந்து நேருக்கு நேராக கேட்கும்போது பிடிஆர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்பவே வந்து ஒரு லடாய் ஆகி போயிடுச்சு. 2 பேரும் வந்து மனக்கசப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. பிடிஆர் அவர்களுடைய மனைவி ஊரான இங்கிலாந்துக்கே திரும்பி போயிடலாமா, ஏன்னா அவருக்கு அங்கே லட்சக்கணக்கான கோடிகள்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு பரிசீலனை எல்லாம் வேற பிடிஆர் அவர்கள் அரசியலை விட்டே விலகி நம்ம பாட்டுக்கு அங்கே போய் இருந்துருவோன்ற ஒரு பிளான்ல எல்லாம் இருக்கிறாப்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மூலியமா நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு சாத்தியம் அப்படின்றனால இன்னமும் வந்து அவரை வந்து தடவி கொடுத்தே போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. பார்ப்போம் நாளைக்கு நம்மளுடைய பிறந்தநாள், நம்மளுடைய முதலமைச்சர் பிறந்தநாள் அப்போ இன்னும் ஆன்மீக விஷயமா சொல்ல வந்தோம்னா நிறைய கோயில்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் அந்த மாதிரி அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தங்க தேர் இழுக்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலும் அறுபடை வீடுகளான முருகன் கோயிலில் தனிப்பட்ட முறையில் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து வழிபாடு நடத்துகிறாங்க, தேர் இழுக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நாளைக்கு நடக்க போகுது. மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு பொதுநலமாக வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. நாளைக்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போது இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்மளோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.